Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in 11th standard English with the photographer summary. இன்னைக்கு நம்ம 11th standard Englishல யூனிட் 4 ரொம்ப முக்கியமான ஒரு சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மரி, ரொம்ப எளிமையாக இருக்கும் வித் த ஃபோட்டோகிராஃபர். இந்த பர்டிகுலர் நான் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எழுதுகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 to 4க்கான லெசன் போயம் நான் டீட்டெயில் வந்து எல்லா கேட்டகரிக்குமே பேராகிராஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக தான் 11th ஸ்டாண்டர்ட் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலுக்கான பேராகிராஃப் நிறைய பேர் கேட்டதுனால தான் அப்லோட் பண்ண போகிறோம். நான் டீட்டெயில் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், இன்ஸ்டா டெவலப்மெண்ட் மாதிரி தான் கொஸ்டின் நமக்கு வரும். தட் மீன்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 46 கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 42 43 வரும். ஸோ பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில் பேராகிராஃபில் நீங்கள் எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு கேரக்டர், அந்த லெசனில் கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனலாக மாரல் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக ஃபுல் மார்க்னா. ஸோ இதுலையுமே அப்படி தான் நம்ம பேராகிராஃப் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எய்தர் ஆர் சாய்ஸில் தான் வரும். ஸோ இப்போ செகண்ட் மிட் டேர்ம் பார்த்திங்கன்னா போர்ஷனில் இந்த யூனிட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வித் த ஃபோட்டோகிராஃபர் யூனிட் 4ஓட சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்னு சொல்லும் போது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், ஆத்தர், ஜென்ரல் தீம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எழுதுங்க. ஸோ ஒரு சில கைடில் இது இருந்திருக்கலாம். ஸோ இது இருந்தாலும் இது நல்லா இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்க. ஸோ டைட்டில் சொல்லும்போது வித் த ஃபோட்டோகிராஃபர், ஆத்தர் வந்து ஸ்டீஃபன் பட்லர் லீகாப், ஜென்ரல் சொல்லும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து அவரோட கான்செப்ட் என்ன கான்செப்டில் சொல்லியிருக்காங்களோ ஸோ அதுதான் ஜென்ரல்ஸ். அது தீம், இது ஆக்சுவலாக என்ன தீம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் தான் ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பற்றி தான். ஸோ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த ஆத்தரோட மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாத காடோட க்ரியேஷனில் வந்து எதுவுமே வேஸ்ட்டான திங்ஸும் கிடையாது. ஸோ அது எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இந்த பர்டிகுலரான நான் டீட்டெயிலோட கேரக்டர்னா லீகாக், அதாவது நரேட்டர். இந்த லெசனோட ஆத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீகாக். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர், த நரேட்டர்ஸ் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் நரேட்டர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவர் ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோகிராஃபி கான்செப்ட், ஃபோட்டோகிராஃபி வந்து ஆஃப்டர் இஸ் டெத்துக்கு அப்புறம் அவரோட மெமரபிளாக அந்த ஃபோட்டோ இருக்கணுன்றதுக்காக கான்செப்ட். ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு சைட் ஹெட்டிங் மாதிரி போட்டு இந்த பேராகிராஃப் கொடுங்க. ஸோ சைட் ஹெட்டிங் கொடுத்தா லீகாக் விசிட்டட் த ஸ்டுடியோ. ஆக்சுவலாக இன்ட்ரொடக்ஷன் நீட் நாட் தேவையில்லை, இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்ட இன்ட்ரொடக்ஷன் போட்டுங்க. ஸோ இதில் லீகாக் விசிட்டட் த ஸ்டுடியோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் போடுறோம். பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஒன்ஸ் த நரேட்டர் வாண்டட் டு டேக் இஸ் ஃபோட்டோ, தட் மீன்ஸ் நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபோட்டோ ஒன்ஸ் வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ he went to the studio, அதனால் என்ன பண்ணுற ஸ்டூடியோக்கு போகிறார். த ஃபோட்டோகிராஃபர் இன்ஃபார்ம் த நரேட்டர் வெயிட் ஃபார் அன், ஆனால் அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறார், அந்த ஸ்டூடியோட ஃபோட்டோகிராஃபர் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னா. ஸோ த நரேட்டர் ரெட் த மேகசின், ரீட்னு படிக்கூட இந்த ரெட், ஏன்னா பாஸ்ட் அண்ட் ரீட்னு சொல்லுவோம். ஸோ ரெட் த மேகசின் வைல் he was வெயிட்டிங், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு அங்கே இருக்க நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பார். த ஃபோட்டோகிராஃபர் வாஸ் வெரி குவைட், ஆக்சுவலாக நரேட்டர் நினைக்கிற அந்த ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப அமைதியானவர். லீகாக் தாட் he was praying, அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறாரு. ஃபோட்டோகிராஃபர் கால்ட் ஹிம் ஆஃப்டர் அண்ட் அவர், தட் மீன்ஸ் 1 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம வந்து கூப்பிட்றாரு. நெக்ஸ்ட் he told the narrator to sit down, அது ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நரேட்டர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. த ஃபோட்டோகிராஃபர் ரோல் டெமிஷன், அதாவது தட் மீன்ஸ் வந்து அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாரு, அவரை தான் ஃபோட்டோ எடுக்கிறார். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டில், ஆத்தர், ஜென்ரல் தீம். ஸோ ஜென்ரல் சொல்லும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன கான்செப்ட் ஆக்சுவலாக தீம்னு சொல்லும்போது அதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க பொதுவாக என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம இது ஒரு ஜென்ரலாக ஒரு தீம் கொடுத்துருக்கோம். கேரக்டர்ஸ் வந்து லீகாக், நரேட்டர், த ஃபோட்டோகிராஃபர், த நரேட்டர் ஃப்ரெண்ட்ஸ், த நரேட்டர் ஃபேமிலி. லீகாக் விசிட் த ஸ்டூடியோ போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் த நரேட்டர் வாண்டட் டு டேக் இஸ் ஃபோட்டோ, ஸோ he went to the studio. The photographer informed the narrator wait for an hour, 1 மணி நேரம் வெயிட் பண்ணு சொல்கிறார். The narrator read the magazine while he was waiting. The photographer was very quiet. Leacock thought he was praying பண்ணிட்டு நினைக்கிறார். The photographer called him after an hour. He told the narrator to sit down. The photographer rolled a machine. ஸோ ஓவரால் இந்த கான்செப்டில் ஒரு இன்ட்ரோ மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல பார்க்கணும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 4 நான் டீட்டெயில் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித் த ஃபோட்டோகிராஃபர் லுக் அட் த நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோகிராஃபர் ரிமார்க்ஸ். அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் இனிமேல் தான் இதோட ரொம்ப இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப ஃபன்னாக தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹியூமரஸாக தான் இருக்கும். லுக் அட் த இனிஷியலி த ஃபோட்டோகிராஃபர் ஸ்பெண்ட் ஜஸ்ட் a second breaking the camera. தட் மீன்ஸ் ஆரம்பத்தில் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த கேமராக்குள்ள ஒரு செகண்ட் தான் நிற்கிறார். இந்த ஃபோட்டோகிராஃப் செட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, யுவர் ஃபேஸ் இஸ் ராங், உங்கள் முகம் வந்து சரியாக இல்லை அண்ட் மேட் அன்பிளசன்ட் கமெண்ட், அதான் நிறைய தேவையில்லாத விஷயத்தை சொல்கிறாரு. ஹி டிட் நாட் லைக் த ஆத்தர் செட், ஏன்னா
அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு அந்த நரேட்டரோட ஹெட் பிடிக்கல. he did not like the author's face and ear. அது மட்டும் இல்லாத அவரோட முகமும் பிடிக்கல, இயர் பர்டிகுலராக அவரோட இயரை வந்து கட் பண்ணி எடுத்துடணுன்ற கான்செப்டில் இருக்கிறார். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத அப்பியரன்ஸ் கேன் பி டிசெப்டிவ். நம்ம இதில் ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியன் தான். ஸோ நான் இந்த கான்செப்டில் வந்து ஆத்தர் வந்து அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோ தான் எடுக்க நினைப்பார். ஆனால் ஃபைனலாக என்ன நடக்குதுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் த ஃபோட்டோகிராஃப் கிரிட்டிசைஸ் த ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் த நரேட்டர். எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோகிராஃபர் நரேட்டர். தட் மீன்ஸ் லீகாக்கோட முகத்தை. he took a long time and then he took a photo of the ஃபைனலாக ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. the photographer informed him to get his photo later. அது மட்டும் இல்லாத ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறார், நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அது சாட்டர்டேன்ற மாதிரி கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் த நரேட்டர்ஸ் ஹைலி டிசப்பாயிண்டட். ஆக்சுவலாக லீகாக் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட். என்ன காரணம்? ஆஃப்டர் ஃபியூ டேஸ் லீகாக் வென்ட் டு த ஸ்டூடியோ டு ரிசீவ் ஹிஸ் ஃபோட்டோ. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோக்கு போயிட்டு ஃபோட்டோ வாங்குறதுக்காக போவார். ஆன் சாட்டர்டே he went to see the சாட்டர்டே தான் டைமில் the photograph caught the future of animation. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார்னா அனிமேஷனோட ஸ்கில் அவருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் டோட்டலாக மாற்றிருப்பார். த ப்ரூஃப் வாஸ் நாட் ஆஸ் இஸ் ரியல் ஃபேஸ். அவரோட ஃபேஸே இல்லை. when the photographer saw his photo he was disappointed. பார்த்த உடனே இந்த இடத்துல வந்து when the narrator வந்து தட் மீன்ஸ் ஆத்தர் லீகாக் பார்த்த உடனே அவர் வந்து நம்ம என்ன டோட்டலாக டிசப்பாயிண்டட். இந்த ஃபோட்டோகிராஃபர் யூஸ் டெக்னிக்கல்ஸ் அவர் ஸ்கில். ஒரு எக்ஸாம்பிள், நாமளே வந்து ஒரு ஃபோட்டோஸ்டாப் போகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னா நார்மல் ஃபோட்டோ எடுத்து எல்லாமே மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் போனால் நம்மளோட முகமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் டோட்டலாக அவர் வந்து ஒரிஜினலாக இருக்குன்னு நினைக்கிறேன், நேச்சுரலாக இருக்கணும். ஆனால் இவர் எல்லாமே மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பார்ட்டில் ரெண்டு பார்த்தீங்கன்னா சைட் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். த ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரிமார்க்ஸ்னா இனிஷியலி த photographer spent just a second behind the camera. The photographer said your face is wrong and made unpleasant comment. He did not like the author's head. He did not like the author's face and ear. எதுவுமே அவருக்கு பிடிக்கல. The photographer criticized the physical feature of the narrator. He took a long time and then he took a photo of Leacock. The photographer informed him to get his photo later. சொல்லிடுறாரு. The narrator's highly disappointed. அவரோட highly disappointed concept. After a few days, Leacock went to the studio to receive his photo. On Saturday, he went to see the proof. The photographer caught the future of the animation. The proof was not as his real face. When the narrator saw his photo he was disappointed. The photographer used a technical skill. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே லீகாக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் வாங்களா. இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி வித் த ஃபோட்டோகிராஃபரோட பேராகிராஃப் தான் சம்மரி ஃபுல் ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட் பாருங்கள். த ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஃபோட்டோ என்ன பண்ணி வச்சிருக்கிறார் பண்ண அந்த ஃபோட்டோகிராஃபரை. த ஃபோட்டோகிராஃபர் had made changes in the photo. அந்த ஃபோட்டோவில் நிறைய சேஞ்சஸ் என்னென்னா த நரேட்டர் ஐஸ், த நரேட்டர் ஐப்ரோ, மவுத் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண. அண்ட் ஆல்சோ பிளானட் டு ரிமூவ் த இயர்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் சப்ளை இயர்ஸ். எப்படி அது ஒரு இயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு காதுகளை வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா டெக்னிக்கலில் எதனாலும் பண்ணிக்கலான்ற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். த ஃபேஸ் இந்த ஃபோட்டோ வாஸ் நாட் இஸ் ரியல் ஃபேஸ். ஆக்சுவலாக அந்த இதில் இருக்கிற ஃபேஸ் வந்து அவரோட ஃபேஸே இல்லை. ஸோ ரொம்ப கவலையாக இருக்கிறார். ஏன்னா இது நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் சேஞ்ச் எவ்ரி திங் இந்த நரேட்டர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். அதை பார்த்தோன்னே அமைதியாக இருப்பாரா நரேட்டர். த நரேட்டர் வாஸ் வெரி ஆங்க்ரி. த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோ வாஸ் லாஸ் கம்ப்ளீட்டாகவே வேஸ்ட்டாக போயிடுச்சு. த ஃபைனலாக இந்த கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா த நரேட்டர் ஆஸ்க்ட் ஹிம் டு கீப் த ஃபோட்டோ வித் ஹிம். அதனால் என்ன சொல்ல, நீ இந்த நீயே வச்சுக்கோ. he wanted a real one to be kept by his friend after his death. இதுதான் ஆக்சுவலாக அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும், ஏன்னா அவரோட நினைவாக இருக்கணும், ஏன்னா அவரோட டெத்துக்கு அப்புறம் நினச்சி தான் கொண்டு வந்தேன். ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. த ஃபோட்டோகிராஃப் டிட் நாட் லுக் லைக் ஹிம்செல்ஃப். அவர் மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இது நானும் அந்த போட்டோவில் இருக்கிறது. ஏன்னா பிஃபோர் த ஆக்சுவலாக எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம்னா ஃபுல்லாக மேக்கப் பண்ணிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற கான்செப்ட். அதுதான் இங்கே நடந்தது. கன்க்ளூஷனாக சொல்லும்போது ஸோ ஹி ஆங்கிரி ரிஜெக்டட் த ஃபோட்டோ காலிங் இட் இஸ் ஏ ஒர்த்லெஸ் ஃபேபிள். ஆக்சுவலாக இது வந்து எதுவுமே பயன்படலை, எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக ஆகி போயிடுச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தது. தர்ஃபோர் த பர்பஸ் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபர் வென்ட் வேஸ்ட். ஃபைனலாக வந்து அந்த எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து வேஸ்ட்டாக போச்சு. இந்த நரேட்டர் ப்ரோக் இன்டு டியர்ஸ் அண்ட் லெஃப்ட் த ஸ்டூடியோ. அழுந்துட்டே அவர் வெளியில் வருவார். ஸோ ஃபைனலாக இதுக்கு மாறணும்னா காட் ஸ்பெண்ட் எ லாங் டைம் கிராஃப்டிங் யூ அண்ட் காட் டஸ் நாட் மேக் ஒர்க்லெஸ் திங்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் கடவுள் உருவாக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்துக்காக அழகு என்பது உள்ளழகு தான், மனதில் தான் இருக்க வேண்டுமே தவிர எக்ஸ்டர்னல் திங்ஸே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ பியூட்டி நினச்சி ரொம்ப வந்து கவலைப்பட்டது அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன சாதிக்கிறோம், நம்மளோட மனசு எப்படி இருக்குன்றது தான் உள்ள
உலகன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முதல்ல மைண்ட் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் ரொம்ப எளிமையாக என்ன கான்செப்ட்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாருக்கான ரோல் வந்து இந்த கடவுள் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறாரு. ஸோ அதை நம்ம சரியாக பயன்படும். டெக்னாலஜி வந்து சில விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி நம்ம வந்து நேச்சுரலாக இருக்குன்னு நினச்சி தான் ஆத்தரை வந்து ஆசைப்படுறோம். ஆனால் ஃபைனலாக அவர் கிடைச்சது வந்து நம்ம அண்ணன். அதனால் அவர் அந்த ஃபோட்டோ கோவப்பட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துறாரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசில் ஒரு அழுகை, ஒரு வெளியூரில் தான் வெளியில் வராரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாட்டில் பார்த்த பாயிண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஃபோட்டோன்னு சொல்லும்போது the photographer had made changes in the photo. The narrator's eyes, eyebrows, mouth, and also planned to remove the ears completely and supply the new ears. The face in the photo was not his real face. The photographer changed everything in the narrator's photo. The narrator was very angry. The purpose of taking photo was lost completely. The narrator asked him to keep the photo with him. He wanted a real one to be kept by his friend after his death. The photographer did not look like himself. Conclusion Solomon, so he angrily rejected the photo, calling it a worthless fable. Therefore, the purpose of photograph went waste. The narrator broke into tears and left the studio. Moral Solomon, God spent a long time crafting you and God does not make you worthless. கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எகைன் அண்ட் எகைன் நிறைய பேர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் மார்க் டெஃபினட்டாக கிடைக்கும்ப்பா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எளிமையாக படிக்கிறதுக்கு தான் பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம சைட் ரீடிங் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பேராகிராஃபாக எழுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் தான் பார்த்துட்ருக்கோம். வித் த ஃபோட்டோகிராஃபோட பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளான பேராகிராஃப் தான். இது ஃபன் அண்ட் ஹியூமரஸாக சொன்னால் அவரோட வழி. ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும். ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அதோட நினைவாக அவர் வச்சிருக்கணும்னு சொன்னால், ஆனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் வேறு. நம்ம நிறைய நம்மளோட டே டு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறோம், கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரியல் ஆக்சுவல் இமேஜ் வந்து என்னன்றது தான் உண்மையான அழகு. ஸோ லுக் அட் தட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ் இட் இஸ் அதோட ஜென்ரல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெசன் நேமு, ஆத்தர், ஜென்ரல் அந்த கான்செப்டில் எழுதிட்டு டீம் எழுதிட்டு அதுக்கு கேரக்டர் சொல்லும்போது லீகாக், அது ஃபோட்டோகிராஃபர், லீகாக் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் லீகாஸ் ஃபேமிலி எழுதிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தா சைட் எடிட்டிங் போட்டு அழகாக கொடுத்துருக்கோம். லீகாக் விசிட் த ஸ்டூடெண்ட் சொல்லும்போது ஒன்ஸ் த நரேட்டர், நல்லா கவனிங்க, ஒன்ஸ் த நரேட்டர் wanted to take his photo. அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ he went to the studio. The photographer informed the narrator wait for an hour. The narrator read the magazine while he was waiting. The photographer was very quiet. Leacock thought he was praying. praying. The photographer called him after an hour. He told the narrator to sit down. The photographer rolled a mission. The photographer's remarks were, initially the photographer spent just a second behind the camera. The photographer said, your face is wrong and made unpleasant comment. இதுதான் ஒரு கோவம் வர ஆரம்பிக்கும். He did not like Arthur's head. He did not like the Arthur's face and ear. The photographer criticized the physical features of the narrator. He took a long time and then he took a photo of Leacock. The photographer informed him to get his photo later. The narrator highly disappointed in a concept. எதுக்காக disappointed? After a few days, Leacock went to the studio to receive his photo. On Saturday, he went to see the proof. The photographer caught the future of animation. The proof was not his real face. When the narrator saw his photo, he was disappointed. The photographer used technical skill எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்னென்ன ஆல்ட்ரேஷன்னா, the alteration of photo, the photographer had made change in the photo. The narrator eyes, eyebrows, mouth and also planned to remove the ears completely and supply new ear. The face in the photo was not his real face. The photographer changed everything in the narrator's photo. He was very angry. The purpose of taking photo was lost completely. The narrator asked him to keep the photo. அவர் கோபப்பட்டு நீ இந்த ஃபோட்டோ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வருவார். He wanted a real one to be kept by his friend after his. இதுதான் உண்மையான கான்செப்டுக்காக அவர் ஸ்டூடியோக்கு போனது. The photograph did not look like himself. Conclusion, so he angrily rejected, that means the narrator angrily rejected the photo, calling it is a worthless fable. Therefore, the purpose of photographer went waste. The narrator broke into tears and left the studio. அழுந்துட்டு வெளியில் வர. மாரல் சொல்லும்போது God spent a long time crafting you and God does not make worthless. ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முக்கியமான, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அதே மாதிரி என்னென்னா இயற்கையாக இருக்கிறத நம்ம விட்டுணும். அதை விட்டுட்டு செயற்கையான திங்ஸில் ஆசைப்பட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதில் அவரோட ஒரு விருப்பம் அதுதான். ஆக்சுவலாக அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவரோட டெத்துக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லாத்தையுமே மாற்றிடுறார். ஸோ அது அவருக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. ஒரு ஃபன்னாக இருந்தாலும் நாமளே நினைப்போம், இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை கேமராவில் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அழகு என்பது உள் மனதில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஸோ அதுதான் அந்த ஆத்தர் நினைக்கிறார். ஸோ என்னோட ரியல் ஃபோட்டோவை என்னவோ அதை மட்டும் கொடு. ஸோ மற்றபடி நீ
எக்ஸ்டர்னல் திங்ஸ் தட் மீன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாற்றிருக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவரோட பர்செப்டிவில் சரியாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு கிடைக்கல. அதை நினச்சி அவருக்கு வருத்தத்தோடு தான் வெளியிடுவார். ஸோ அது மாதிரி ஒரு அழகாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி இன்சிடென்ட் வந்து இப்போ டே டு டே லைஃப்பில் பார்ப்போம். ஸோ அதுதான் இந்த லெசனில் பர்டிகுலர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து இப்போ பேரா போகிறது பாயிண்ட்ஸாக எழுதினாலும் சரி, இல்லை வந்து இப்போ சைடு ஹெட்டிங் போட்டு நம்ம ரெண்டு மெத்தடுமே கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் தொடர்ச்சியாக 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கும் நம்ம எல்லா யூனிட்டுமே பேராகிராஃப் நிறைய பேர் கேட்டிங்க. 2 மார்க்கும் கேட்டிருக்கீங்க. 2 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பயன்படுத்திங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ யாரோ ஒருத்தருக்காக யூஸ் பண்ண கான்செப்ட்லாம் இன்னொரு வரைக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் டிசி. Those who like our video, those who share our video, those who still supporting our channel GR Success TC. Still now, thank you all.